ஆதியாகமத்தில் 4ஆம் அதிகாரம் 1, 2 இந்த வசனங்கள் வாசிங்க. அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். பின்பு அவனுடைய சகோதரனாய ஆபேலை பெற்றால். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் காணிக்கை கொண்டு வந்தார்கள், 2 பேரும் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த காணிக்கையில் நீங்கள் பாருங்க, ஆட்டை கொண்டு வந்தான், அதுவும் தலையீற்றை கொண்டு வந்தான். அப்போ ஆராதனையில் ஆட்டை கொண்டு வந்ததான ஆபேலை தேவன் அங்கீகரித்தார். கரங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். அப்போ ஆட்டை கொண்டு வந்த அவன் அங்கீகரித்தார், காயினை ஏன் அங்கீகரிக்கவில்லை? அப்போ 2 பேருடைய ஆராதனையில் இருந்த வித்தியாசம் என்ன கவனித்து பார்த்தால், அப்போ 2 விதமான ஆராதனை இருக்கிறது. ஒன்று என்னவென்று சொன்னால் சரியான ஆராதனை, தேவனுடைய அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஆராதனை. இப்போ நீங்கள் அரசாங்கத்தில் சில காரியங்களுக்காக போகும்போது, சில நிலங்கள் வாங்கும்போது அதுக்கு அப்ரூவல் கிடைக்கும், சிலருக்கு அப்ரூவல் கிடைக்காது. அப்போ சில காரியங்கள் அரசாங்கம் அங்கீகரிக்கும். ஒரு ஸ்கூல் ரன் பண்ணணும், வேறு ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் ரன் பண்ணணுன்னா அதுக்கு அங்கீகாரம் வேண்டும். அரசாங்க அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அரசாங்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் அடிப்படையில் என்ன இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் சரியாக அதை கை கொண்டு அந்த அடிப்படையில் இருக்கும் என்றால் அங்கீகாரம் கொடுப்பாங்க. அது இல்லை என்றால் வந்து பார்ப்பாங்க, சரியாக அது இல்லை, இங்கே வந்து இது இருந்திருக்கணும், டாய்லெட்டுக்கு வேண்டிய டாய்லெட் இருக்கா, ஒரு காம்பவுண்டுக்குள்ளால் அவர்கள் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்தணும்னு சொன்னால், ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு டாய்லெட் இருக்கணும், ஒரு அதை தேவையான அளவு டாய்லெட்டுகள் இருக்கணும், கிரவுண்ட் இருக்கணும், லேப் இருக்கணும், இப்படி பல காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து சரியாக எல்லாம் இருக்கிறது கொடுக்கலான்ட்டு இருப்பாங்க. இல்லைன்றா என்ன செய்ய மாட்டார்கள்? கொடுக்க மாட்டார்கள். அங்கீகாரம் என்பது அதுதான். அப்போ அரசாங்க அங்கீகாரம் பெற்றதற்கும் பெறாததற்கும் வித்தியாசம் உண்டு. அங்கீகாரம் பெற்ற ஸ்கூலில் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்பீங்க, அங்கீகாரம் இல்லாத ஸ்கூலில் என்ன செய்ய மாட்டீங்க? பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க மாட்டீர்கள். அதே போல் தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனையும் உண்டு, தேவன் அங்கீகரிக்காத ஆராதனையும் உண்டு. இப்போ தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனையை கண்டுபிடிக்கணும், தேவன் அங்கீகரிக்கப்படாத ஆராதனையும் கண்டுபிடிக்கணும். அப்போ அது ஜெபமாக இருக்கலாம், ஆராதனையாக இருக்கலாம், எது காணிக்கையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். தேவனுக்கு அடுத்த இந்த எந்த காரியத்திலையும் தேவனுடைய அங்கீகாரத்திற்கு அடிப்படையாக இருப்பது ஆடு. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அது என்ன ஆடு? அதாவது ஜீவனுள்ள பலி. ஜீவனுள்ள பலி. இப்போ ஜீவனுள்ள உயிருள்ள ஒரு மிருகத்தை, சுத்தமான மிருகத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும்? பலி செலுத்தி ஆராதனை செய்யணும். அதைத்தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். சரி, ஏன் கர்த்தர் அந்த மாதிரி அதை அங்கீகரிப்பதற்காக அந்த ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார்? காரணம் தெரியுமா? ஆட்டை கொண்டு வந்ததுக்கும் காய்கறிக்கும் என்ன வித்தியாசம்? அதை அங்கீகரித்தாராம். அதில் ரத்தம் இருக்குது, இதில் ரத்தம் இல்லை. ரத்தம் இருக்கிறது, ரத்தம் இல்லை. ஏன் அந்த ரத்தம் காணிக்கை, அதாவது ஆராதனையோடு ரத்தம் சம்பந்தப்படுகிறது? நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதாம் பாவம் செய்த உடனே தேவன் என்ன செய்தார்? சபித்தார். அதற்கு பிறகு அவனை கொண்டு போய் நரகத்தில் போட்டாரா? இல்லை. அவனை கர்த்தர் உடனே அடித்து நரகத்தில் தூக்கி போட்டாரா? இல்லை. தேவனுடைய நீதியின் அடிப்படையில் கர்த்தர் அவனுக்கு சாபத்தை கொடுத்தார். ஆசீர்வாதத்தை அவனுக்கு எடுத்து போட்டார். அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்குள்ளாலே இருந்த சமாதானத்தை எடுத்து போட்டார், சந்தோஷத்தை எடுத்து போட்டார், நீதியை எடுத்து போட்டார், ஆவிக்குரிய அனுபவங்கள் எடுத்து போட்டார். ஆனால் அதே வேளையில்
திரும்பவும் கர்த்தர் அவனுக்கு ஆண்டவர் அவைகளெல்லாட்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாம் பாவம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் சமாதானத்தை எடுப்பார், கிருபை எடுப்பார், சந்தோஷத்தை எடுப்பார். நாம் நீதி இழப்போம், ஆசீர்வாதம் நம்ம விட்டு விலகும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகி போகும். நாம் மரணத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்போம். மரித்தால் உடனே நரகத்துக்கு போகக்கூடியவங்களாக இருப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அதே வேளையில் தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவனாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். என்ன சத்தியம் விளங்கி இருக்காது, விளங்கும்படி சொல்கிறேன். அவன் பாவம் செய்த போது, ஆதாம் பாவம் செய்த பொழுது, ஏவாள் பாவம் செய்த பொழுது தேவன் அப்படியே அவளை விட்டுவிடவில்லை. என்ன செய்தார்? பாவத்துக்கு பரிகாரம் வேணும். பாவத்துக்கு பரிகாரம்னு சொன்ன அர்த்தம் என்ன? பாவத்துக்கு ஒருவன் கொலை செய்து விட்டான். கொலை செய்தால் கொலை செய்தவனை என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது போல நீதி வழங்கப்பட வேண்டும். ஒரு தேசம் என்றால் நீதி வழங்கப்பட வேண்டும். அதே போல தேவனுடைய ராஜ்யம் அல்ல, பரலோக ராஜ்யம் என்று சொன்னாலும் த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய அரசாங்கம் அப்படி என்று சொன்னாலும் தேவனுடைய அரசாங்கத்திற்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது, நீதி பரிபாலனம் இருக்கிறது. நீதி பரிபாலனம் இல்லாமல் தேவனுடைய அரசாங்கம் செயல்படாது. இப்போ தேவனுடைய அரசாங்கத்தை செயல்படுத்துகிற தேவன் அவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதியாக இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அவர் சர்வ சிருஷ்டிகராக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் எல்லாரையும் சிருஷ்டித்தவர். அவர் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வியாபகர். இதெல்லாம் தோடு கூட இன்னொன்றையும் அறிந்து கொள்ள வேணும், அவர் சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதியாக இருக்கிறார். ஆகவே யார் என்ன தீமை தவறு செய்தாலும் அந்த தவறு செய்கிறவர்களை தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நியாயம் தீர்க்கிறார், ஜட்ஜ்மெண்ட். அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? நியாய விசாரணை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அது வைக்கப்படும். அது எப்படி கேட்குறீங்களா? சிலதுக்கு உடனே, சிலதற்கு என்னன்னு சொன்னால் கொஞ்சம் காலம் பொறுத்து. அரசன் என்ன செய்வான்? அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். கர்த்தர் உடனே வந்து என்ன செய்ய மாட்டார்? காலி பண்ணணும்னு காலி பண்ண மாட்டார். அப்படி பண்ணியிருந்த உலகத்தை ஒருத்தர் கூட என்ன செய்ய மாட்டாங்க. நீங்களும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் உடனடியாக நம்மை அழித்து போடுகிறவர் அல்ல. அதுதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் எப்படி இருக்கிறார்? அன்பாக இருக்கிறார். அன்பு நிறைந்த தெய்வம், இரக்கம் நிறைந்த தெய்வம், கிருபை மிகுந்தவர். அன்பும் இரக்கமும் கிருபையும் மிகுந்த தேவனாக அவர் இருக்கிறபடினாலே அவர் உடனடியாக நம்மை என்ன செய்ய மாட்டார்? அழித்து போடுகிறதில்லை. அப்போ தேவனுடைய சத்தியத்தை நம்ம கவனமாக கேட்கணும், உபதேசத்தை கேட்கணும். இப்போ நான் சொல்லுகிறதான சத்தியம் என்ன, விஷயம் என்ன? நம்முடைய தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதே வேளவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்து போகவே கூடாது. இன்றைக்கு எத்தனை தவறு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கோம்? யாருமே நீங்கள் என்ன செஞ்சுருக்க மாட்டீங்க, பார்த்துருக்கவே மாட்டீங்க. நான் என்ன தவறு பண்ணினேன்? ஆதாம் செய்தான், பாவம் செய்தான், அவன் செய்த தப்பு தான் பெருசு. நான்லாம் என்னென்னா ஆதாம் மாதிரிலாம் பாவம் செய்கிறதே இல்லை. அப்படியா? நன்மை தீமை அறிவித்துக்க விருட்சத்தின் கனியை பறித்து புசித்ததுங்கிறது தான் உலகத்திலே பெரிய பாவம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதுக்கு பேருன்னு கீழ்ப்படியாமை, நம்ம செய்ததுக்கு பேரும் கீழ்ப்படியாமை, ரெண்டும் ஒன்று தான். ஆதாம் செய்த பாவத்துக்கு டெஃபினிஷன் என்ன? நன்மை தீமை அறித்த விருட்சத்தின் கனியை பறித்ததுனால, அந்த மரத்தின் கனியை பறித்து புசித்ததுனால அவன் அதை உயிர்வதை செய்தானா, இல்லை அந்த மரத்துக்கு துரோகம் பண்ணானா, இல்லை இல்லை திருடுனானா? திருட்டு தான் உருவத்தில் சொல்ல போனா மீறுதல். விலக்கப்பட்டதை என்ன செய்தான்? அவன் புசித்தான். விலக்கப்பட்டது எது விலக்கப்பட்டதோ அது விலக்கப்பட வேண்டியதை, தேவன் விலக்கியதை என்ன செய்யக்கூடாது? அனுபவிக்கக்கூடாது.
இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்லப்போனால் கீழ்ப்படியாமை. ஆதாம் செய்த பாவமும் நம்ம செய்கிற பாவமும் உலகத்தில் எல்லாரும் செய்கிற பாவத்துக்கும் ஒரு காமன் வேர்டு, ஒரு வார்த்தை சொல்ல போனால் பாவம் என்பதை எடுத்துக்கணும், கீழ்ப்படியாமை தான் பாவம். கீழ்ப்படியாமை என்பது பேசிக் சின். அந்த கீழ்ப்படியாமை அப்படிங்கிறது எங்கெல்லாம் வரும்? வீட்டுக்குள்ளால பாருங்க. புருஷன் ஒன்று சொல்லுவார், மனைவி இன்னொன்று செய்வார். ஏமா சாம்பார் இன்னைக்கு நல்லா சாம்பார் வச்சிரு, இன்னைக்கு சாம்பார் வச்சு சாப்பிடணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவார். வரும்போது பார்த்தா அவர் ரசம் வச்சுருப்பா. என்னது? போகும்போது ஒரு நல்ல சாம்பார் வச்சு வைமா அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவன் வர மத்தியானத்தில் சாப்பாட்டுக்கு வரும்போது ரசம் வச்சுருப்பா. அப்போ அவன் ரொம்ப பாராட்டி புகழ்ந்து ஒரு பட்டு சாரி வாங்கி கொடுப்பான். அப்படியா? சந்தோஷமாக இருக்கும். சரி நான் சொன்னேன், ஆனால் நீ இதை செய்யலையே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அவன் கேட்பான். நல்ல புருஷன். சில கெட்ட புருஷன் உண்டு, உடனே என்ன செய்வான்? அடிப்பான். இதுதான் உலகத்தில் பார்க்குறோம். அப்போ பாவம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கீழ்ப்படியாமை பாருங்க. சாம்பார் வைக்க சொன்னால் ரசம் வைக்கிறான்னா பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஆனால் என்னன்னா அவனுடைய விருப்பத்தை செய்யலை. அதாவது ஒரு மனம், ஏகத்துவம், ஏக சிந்தை, லைக் மைண்டட். கணவன் மனைவி அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளால லைக் மைண்டட் பீப்புளாக இருக்கணும். கணவன் என்ன விரும்புகிறாரு, அது மனைவி விருப்பம், ரெண்டும் ஒன்றா இருக்கணும். எது எப்படின்னு சொல்லி கணவன் அங்கே செய்கிற நினைக்கிறாரோ அதை வீட்டில் உள்ள மற்ற ஆட்கள் சரியானபடியான அந்த சட்ட திட்டங்கள் அவைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதில் மாற்றம் பண்ணும் பொழுது அதுதான் கீழ்ப்படியாமை. அது வீட்டுக்குள்ளால் இருக்கலாம், அது பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லைன்னா பெரியவங்களாக இருக்கலாம், இல்லை விசுவாசியாக இருக்கலாம், இல்லை ஊழியக்காரனாக இருக்கலாம். சின்ன விஷயத்தை கொஞ்சம் மாற்றிடலாமே. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஸ்கூலில் போடுறாங்க, அதை மாத்திரம் பாருங்கள். 10 மணிக்கு வரணுன்னா நம்ம 10:10 போய் நின்னோன்னா அதுதான் கீழ்ப்படியாமை. ஒழுங்கை மீறுவது. எதை மீறுகிறோம்? ஒழுங்கை மீறுகிறோம். நம்ம நினைக்கிறோம் ஆதாம் என்ன செய்தான்? அவன் பாவம் செய்தான். நான் ஆதாம் போல இல்லை, ஆதாம் பெரிய பாவி, நான் பெரிய பரிசுத்தவான், நான்லாம் சின்ன சின்ன பாவம் தான் செய்கிறேன். இந்த மாதிரி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பிரதர் ஒருத்தர் வந்தார் கல்யாண கார்டு கொடுக்கறதுக்கு. ரொம்ப மனம் சோர்ந்து போயிட்டேன். ஆண்டோட நிறைய கேள்வி கேட்டேன். ஏன் என் மகளுக்கு இதுவரை கல்யாணம் ஆகலைன்னு கேட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் எந்த தப்பும் பண்ணுறதில்லை, நான் எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கேன்னார். எனக்கு என்ன பதில் சொன்ன தெரியல. அது சொன்னேன், அதாவது நீ பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நினச்சதே பாவம், நீ நினச்சதே பாவம். ஆகவே நம்ம ஆண்டிருக்கும் போது தான் பரிசுத்தமான இருக்கிறோம், எந்த தவறும் இல்லை என்று நினைக்கிறோம். பாருங்க, வசன அறிவில்லை. தேவனுடைய வசனத்தின்படி நம்ம எத்தனையோ காரியங்களை குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்ன செய்யும்? நீங்களாக்கு மறைவான குற்றங்கள் இருக்கும், பிழைகள் இருக்கும், தவறுகள் இருக்கும், ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கும். கரை திரையற்ற பரிசுத்த மணவாட்டியை சேர்த்து கொள்ள முடியாத இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதனால சுத்தமான ஒரு 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 கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கணும், உருவாக்கணும். தெய்வ பக்தி உள்ள ஒரு கூட்டத்தை என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும். தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததியை தேவன் பார்க்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்பி ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்போ ஆதாமுக்கு தெய்வ பக்தி இருந்ததா? இருந்தது. தேவன் அங்கே தோட்டத்தில் உலாவும் போது ஆதாமும் ஏவாளும் உடனே ஓடி போயிடுவாங்க. அதுதான் அன்னைக்கு ஆராதனை. அப்போ ஆராதனை என்ன? இவர்கள் இந்த தோட்டத்தில் அங்கே இருக்கிற சமயத்தில் தேவன் வருவார். நான் நினைக்கிறேன் தேவனை இவர்கள் கூப்பிடுவார்கள். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம், சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். தமிழ்ல இருக்கும். ஆங்கிலத்தை பார்த்து they began to call upon
கால் அப்பான் சொன்னால் கூப்பிட்டார்கள், கூப்பிடுவது. சொல்ல மேடை ஐ கால் அப்பான் so and so to the stage. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டேஜில் ஆங்கிலத்தில் ஐ கால் அப்பான் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற ஒரு ஆளை பேசுறது கூப்பிடுவாங்க. ஐ கால் அப்பான் த மினிஸ்டர் சம்படி. ஆங்கிலத்தில் சில ப்ரோக்ராமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூப்பிடுவது, மேடைக்கு அழைத்தல். அப்போது கூப்பிடுதல் அதுதான் என்னன்னு சொன்னால், ஆரம்பத்தில் மனிதனோடு கூட அங்கே சம்பாஷிக்க, பேச, உலாவுவதற்கு ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் வந்து கூப்பிடுவார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஏன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாத? யார் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் யார் தெரியுமா? அவர்களுக்கு தெரிந்த, அவர்களுக்கு அவர்கள் விரும்புகிற, அவர்களுக்கு வேண்டுகிற, அவர்களுக்கு விருப்பமான. இப்போ உங்கள் வீட்டில் இப்போ தாத்தாமா இருக்கீங்க, பேரன் பேத்தி உங்களை வந்த உடனே தாத்தா கூப்பிட்றானா இல்லையா? வந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஸ்கூல்லேருந்து வரதான பையன் என்ன செய்வான்? இப்போ எங்களுக்கு 2-3 பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. நாங்கள் அங்கே போனோன்னு சொன்னால் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஓடி வரோம். நாங்கள் இருக்கிற இடத்துக்கு ஓடி வரோம், கூப்பிட்டுட்டே வருவாங்க. அப்போ அந்த கூப்பிடுதல் எதுக்காக கூப்பிடணும்? சொல்ல விஷயம் கூட அவங்க சம்பாஷிக்கணும், அந்த அன்பை பகரணும், ஷேர். அப்போ அன்பை பகர்ந்து கூட அன்பை ருசிக்கணும்னா யார்கிட்ட அதிகமாக அன்பை ருசிக்க முடியும் தெரியுமா? இந்த உலகத்தில் அதிகமாக அன்பை பகர்ந்து அன்பை ருசிக்கணும்னு சொன்னால், என்ஜாய் பண்ணணுன்னா யார்கிட்டத்தில்? ஒரு காதலன் காதலி இப்படிலாம் சொல்லுவீங்க, கணவன் மனைவின்னு சொல்லுவீங்க. இது எல்லாத்த விட மிகுந்த அதிகமாக ஒரு மனிதன் தேவனுடைய அன்பு தான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க போய் ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு கர்த்தாவே கூப்பிடுறீங்களா இல்லையா? கர்த்தாவே அப்படின்னா ஆண்டவரை கூப்பிடுறோம். we call upon the name of God. இப்போ தேவனுடைய நாமத்தை கூப்பிடுகிறோம், அழைக்கிறோம். அப்போ அவர் என்ன செய்வார்? வருவார். அவர் வந்து அந்த இடத்தை நிரப்புவார். ஆமென். அவருடைய பிரசன்னத்தால் நிரப்புவார். அன்றைக்கு பைபிள் கிடையாது, அன்றைக்கு விதமான கையில் பைபிள் எல்லாம் கிடையாது. ஆனால் தேவன் அவர்களோடு கூட பேசுவார். தேவன் பேசுவார். என்ன ரகசியமெல்லாம் பேசியிருப்பாரோ தெரியல. அதெல்லாத்தையும் ஆதாமின் புத்தகம் அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தான்னா, ஆதாமுக்கு வசதி இருந்தால் எல்லாத்தையும் எழுதியிருப்பான். ஆனால் அவன் ஒன்றும் எழுத முடியல. ஆனால் அவன் சொன்னவைகளிலே கேட்டவைகளை சொன்னவர்கள், அதை கேட்டவன், அது சரித்திரமாக்கப்பட்டு அதுதான் ஆதியாகமம்ங்கிற புஸ்தகத்தில் அவருடைய சிருஷ்டிப்பின் காரியங்கள் இங்கே வர காரணம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். எப்படி 7 நாளை படைச்சாரு, ஏதேன் தோட்டம் எப்படி, இதெல்லாத்தையும் யார் வந்து மோசைக்கிட்ட வந்து தேவன் வந்து சொன்னார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஆண்டவரங்க சொன்னார் நினைக்கிறேன். இதெல்லாம் ஆதாம் வந்து சொன்ன கதை. கதைன்னா ஸ்டோரி, இது ட்ரூ ஸ்டோரி. காயின்கிட்ட சொன்னது, ஆபேல்கிட்ட சொன்னது, அப்புறம் சேத்துக்கிட்ட சொன்னது. அப்போ எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருந்திருப்பான்? எத்தனை தலைமுறை சொல்லியிருப்பான்? புரியல, விளங்கல்ல. எத்தனை வருஷம் ஆதாம் ஜீவித்தான்? 930 வருஷம். 930 வருஷம். நோவா காலத்துக்கு துவங்குகிற அந்த சமயத்தில் ஆதாம் அங்கே இருக்கிறான், ஜலப்பிரளயத்தில் இல்லை. அதுக்கு முன்னால் வரையிலையும் ஆதாம் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஏனோக்கின் காலத்தில் ஆதாம் இருக்கிறார். ஆகவே இவள் எல்லாரும் அவருடைய பேர பிள்ளைங்க. அப்போ தாத்தா பாட்டு தாத்தான்னு யார்கிட்ட ஓடி இருப்பாங்க. எல்லாருக்கும் தாத்தா யார்? பெரிய தாத்தா, பெரிய பெரிய தாத்தா, பெரிய, அது என்ன தாத்தான்னு சொல்ல தெரியல. 5 தலைமுறை 6 தலைமுறையில் ஒருத்தர் உயிரோடு இருந்தால், நீங்கள் உயிரோடு இருந்தால் உங்களை பேர பிள்ளைங்களா கொள்ளு பேரன்ங்க, அதுக்கு கீழே எள்ளு பேரன்னு சொல்லலாமா? என்னெல்லாம் சொல்லலாங்க, சொல்ல என்னென்னமோ பேரன், பேரன், கொள்ளு பேரன், அப்புறம் வேறு என்னென்னா சொல்கிறாங்க. 1 கிலோமீட்டர் மேலே இல்லை, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஆனால் அந்த காலத்தில் அத்தனை தலைமுறைகளுக்கும் இவர் தான் தாத்தா, பெரிய தாத்தா. தாத்தாவுக்கு வேற என்ன வேலை? கதை சொல்கிறதான் வேலை. கரங்களை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துவான். 7ஆம் நாளை பரிசுத்தமாக்கினார். அப்போ 7ஆம் நாள் பரிசுத்தமானால ஒரு வேலையும் அன்றைக்கு செய்யக்கூடாது. அப்போ எல்லாருக்கும் செய்தி சொல்லுகிறவர், எல்லாரிடத்துலையும் எல்லாருக்கும் வந்து அன்றைக்கு உட்கார்ந்து பேசியிருப்பாங்க இல்லையா? அதான் பேசியிருப்பார், பேசியிருக்க மாட்டாரா? எல்லார்ட்டையும் பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பார்? பேச என்ன கதை?
அவருக்கு மறக்க முடியாத அனுபவம்னா ஆண்டவரை சந்தித்த அனுபவங்கள், ஆண்டவரோட பேசின அனுபவங்கள், ஆண்டவர்கிட்ட பெற்ற அனுபவங்கள், இவள் எல்லாவற்றையும் அவர் ஷேர் பண்ணியிருப்பார், பேசியிருப்பார். அந்த பேசினதான காரியங்கள் எல்லாம் அங்கே பேச்சு வழக்கிலே இருந்தவைகள், பேச்சு வழக்கிலே தலைமுறை தலைமுறையாக இருந்தவைகள். காலப்போக்கிலே அவைகள் என்ன எழுத்துக்கள் வர ஆரம்பித்த பிற்பாடு, இந்த பேப்பர்லாம் ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. அதாவது கற்களில் எழுதினான், பாறையில் எழுதினான், களிமண்ணில் ஏதோ அதை உண்டு பண்ணி யூனிஃபார்ம் சொல்லுவோம், அதை உண்டு பண்ணி என்ன செய்தான், அதில் கிளே அதில் எழுதினான். இந்த மாதிரி பிற்பாடு தான் எடுத்து வந்தது. அப்போ அவைகளிலே பிறகு எழுதப்பட்டது. அதெல்லாம் எங்கே இருந்திருக்கோம் நான் நம்புகிறேன், எகிப்தில் தான் அந்த லிட்ரேச்சருடைய டெவலப்மெண்ட் சிவிலைசேஷனில், இந்த லிட்ரேச்சர் சிவிலைசேஷன் எகிப்திய நாகரிகத்தில் வந்துச்சு. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அப்போ எகிப்தில் கொண்டு போனாதான் இந்த விஷயத்தை எல்லாம் புஸ்தகமாக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்னு சொன்னால், ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன் சந்ததி என்ன செய்வான், 400 வருஷம் உபத்திரப்படுவாங்க. அங்கே இருக்கிற சமயத்தில் மோசேக்கு என்ன செய்யலாம், அரண்மனை கொண்டு போக முடியும். அங்கே போனால் இவங்க படிக்க முடியும், அங்கே படித்தால் இவன் என்ன பெரிய கல்விமானாக மாற முடியும். அந்த புஸ்தகங்கள் எல்லாத்துக்கும் அவனுக்கு என்ன செய்ய முடியும், அவன் படிக்க முடியும். இதெல்லாம் யோசனையோடு தான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து அவர் என்னென்ன தன்னை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. நான் சொல்கிற விஷயம், பாவம் செய்ய முன்பதாகவே ஆராதனை இருந்தது. தேவன் 7ஆம் நாளை என்ன செய்தார், பரிசுத்தமாக்கினார். அப்போ அன்னைக்கு படத்தை தூங்கினாங்களா? இல்லை. தேவன் இறங்கி தேவனை கூப்பிடுவார்கள். தேவனே என்று அவர்கள் கூப்பிடும் பொழுது தேவன் இறங்கி வருவார், உலாவுவார்கள். ஆமென், அல்லேலூயா. எங்கேயும் ஓடி ஒளிந்து மறைந்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். கர்த்தருடைய கண்களும் பூமி எங்கே என்ன செய்கிறது, உலாவிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் எங்கே போனால் என்ன பண்ணா, இருட்டில் என்ன பண்ணுறீங்க, வெளிச்சத்தில் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் என்ன பண்ணுறீங்க, தெருவில் என்ன பண்ணுறீங்க, எங்கே என்ன, எல்லாமே கர்த்தருடைய கண்களுக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. அருமையார்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகணும்னு சொன்னால், தேவ கிருபை பெருகணும்னு சொன்னால், நம்ம என்ன செய்ய வேண்டியது, பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் அவர் பார்க்கிறார், அவர் பேசுகிற தெய்வம். அருமையார்களே, ஏதேன் தோட்டத்தில் உள்ள கதையைத்தான் நான் சொல்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்கள் வரும்போது, அங்கே வர்ற சமயத்தில் ஆண்டவங்களை பார்க்குறாரு. இப்போ ஒளித்து கொள்கிறார்கள். தப்பு பண்ணுறான், ஒளித்து கொள்கிறான். தவறு பண்ணிட்டு ஒளித்து கொள்ளும் பொழுது இப்போ யார் கூப்பிடுவது தெரியுமா? இதுக்கு முன்னால் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஆதாம் கூப்பிடுவான், ஏவாள் கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ இவங்க கூப்பிடுகிற சத்தத்தை காணோம். கர்த்தர் கூப்பிட்டார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா. தேவனுடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கேயும் என்ன செய்ய முடியாது, ஓடி ஒளிந்து கொள்ளவே முடியாது. அவிதமாக தேவனுடைய ஆராதனைன்னு சொல்லும்போது, தேவன் என்ன செய்தார், முன்பதாகவே பாவம் செய்யும் முன்பதாகவே ஆராதனை இருந்தது. தேவனை அவர்கள் என்ன மகிமைப்படுத்தினார்கள், தேவனை துதித்தார்கள், தேவனை கூப்பிட்டார்கள், தேவனுடைய பிரசன்னம் வந்து இறங்கினது, சம்பாஷித்தார்கள், பேசினார்கள், அன்பை அவர்கள் தேவன் பகிர்ந்து கொண்டார், அந்த அன்பை ருசித்தார்கள், தேவ பிரசன்னத்தை ருசித்தார்கள், தேவ கிருபை எல்லாம் அனுபவித்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தும் சத்தியத்தை அறிந்தும் அதற்கு பிறகு அவர்கள் அங்கே சாத்தானுக்கு இடம் கொடுத்த பிற்பாடு அவர்கள் பாவம் செய்து கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய தண்டனைக்கு ஆளான போது, தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வந்த போது, அவ்விதமாய் தேவனோடு அழித்து போடாமல் என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தர் அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார், அவருடைய அன்பை வெளிப்படுத்தி ஆதாமே என்று மறுபடியும் கூப்பிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடி வந்தார். அவர் தேடி ஏன் வந்தார்? இவன் தேடி போகணும், தேடி போகவில்லை, ஆனால் அவர் தேடி வந்தார். எப்போவுமே இங்கே எப்படின்னா, அவர் தேவன் தான் நம்ம தேடி வருவார், அவர் நம்ம தேடி வருவார்.
அவன் ஒழித்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கும் பொழுது அவரிடத்துல வருவதற்கு நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு தயக்கம் இருக்கும். அதே போல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பிள்ளைங்க தவறு பண்ணினால் அவங்க வரட்டும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காம நம்ம முந்தி கொண்டா நல்லா இருக்கும். ஆமென். பெரியவன் கொஞ்சம் முந்திக்கலாமே. அவன் ஒழிச்சிட்டு இருப்பான், பேசாமல் இருப்பான், பதுங்கிட்டு இருப்பான். அப்படியே விட்டுட்டோம்னா ரொம்ப கெட்டு போயிடுவான். அதனால நம்ம தேடி போனோம். எங்கப்பா இருக்க, என்ன ஆச்சு, விசாரிக்கணும். அவர் உங்களை விசாரிக்கிறான் அப்படின்னால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்கள். அப்போ விசாரிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஞாயிற்றுக்கெல்லாம் வரலன்னா கர்த்தர் யார் விசாரிக்க? கர்த்தர் உங்களை விசாரிப்பார். ஏன் வரலன்னு கர்த்தர் என்ன செய்வார்? விசாரிப்பார். அருமையானவர்களே, அவ்விதமாக கர்த்தர் அவங்ககிட்ட கேட்குறார், கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே இப்போது பேசினார், சாபமெல்லாம் போல போட்டார். அப்புறம் சொன்னார், என்ன செய்தா தெரியுமா? ஒரு ஆட்டை, ஒரு மிருகத்தை கொண்டு வர சொல்லி அதை அடித்து அதனுடைய தோல் உடையை எடுத்து அவளுக்கு கொடுத்தார். தோலை உடையாக்கி அவளுக்கு கொடுத்தார். இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்திலே இரத்தம் என்ன செய்தது? சிந்தப்பட்டது. அது எதுக்கு அடையாளம்? அவன் செய்த பாவத்திற்கு அவன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டது. போதுமானதா? இல்லை. அவனுடைய ரத்தத்துக்கு அவன்தான் ரத்தத்தை அவன் கொடுக்க, ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் கர்த்தர் அதை செய்யவில்லை. தேவன் அவனை நேசித்தார். தெய்வபக்தி உள்ள ஒரு மனிதனாய் அவன் தொடர்ந்து வாழணும். தெய்வபக்தி உள்ள சந்ததியை அவனிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்த்து என்ன செய்தார் என்று சொன்னால், அவனை உயிரோடு வைத்துவிட்டு ஒரு மீட்பின் திட்டத்தை அவர் ஏற்கனவே வைத்திருந்ததை அவர் செயல்படுத்த ஆரம்பித்தார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகவே தான் வேதம் உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, வெளிப்படுத்த வாசிக்கிறோம் பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தம், மனிதனுடைய ரத்தம் தான் மனுஷன் செய்த பாவத்துக்கு சிந்தப்படணும். ஆகவே தேவன் மனிதனானார். ஆமென். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறது. கடைசியில் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தெய்வ பக்தியின் ரகசியம் என்று சொன்னால் இதுதான். தெய்வ பக்தியின் ரகசியம் என்று சொன்னால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி மனிதனை மீட்டு கொண்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். பாருங்கள், அதுதான் தெய்வ பக்தியின் ரகசியம். மீதியெல்லாம் தேவதா பக்தி. மற்ற பக்திகள் எல்லாம் உண்மையான பக்தி அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து அந்த மீட்பின் திட்டத்தை ஒரு மனிதன் புரிந்து ஏற்றுக்கொண்டு அவன் உண்மையாகவே பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி, எனக்காக நீர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம், என் பாவங்களை நீர் மன்னிப்பதற்காக நீர் ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்து நீர் பலியானீர். ஆகையினால நான் இன்று ஒரு பலியை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இனி நான் நித்திய நரகத்துக்கு அந்த நியாய தீர்ப்பை, நித்திய நரகமாகிய அந்த நியாய தீர்ப்பை நான் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதிலிருந்து அந்த மகாபெரிய அந்த மீட்பின் திட்டத்தின் அடிப்படையில் எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறபடினால அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும். அதை விசுவாசித்து அவருக்கு நன்றி பலி நன்றி பலி பாடுறோம் இல்லையா? அப்படி பாடுகிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவருக்கு நம்முடைய கையில் உள்ள காணிக்கைகளை தசமபாகங்களை கொண்டு வந்து கொடுக்கிறோம். அந்த விசுவாசத்தை நாம் செய்கிற செயல் இருக்கு பாருங்க, அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பெரியமாயிராது. ஆகவே அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை நீங்கள் விசுவாசித்து ஆராதனை செய்யணும். அந்த ஆராதனை விசுவாசத்தில் வர வேணும். அந்த ஆராதனையிலே அந்த விசுவாசம் என்பது என்ன? பாவ மன்னிப்புக்கான விசுவாசம், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். இயேசு என்னை சுகமாக்கினார், ஆகவே நான் அவரை ஆராதிக்கிறேன், அந்த சாமியை விட்டுட்டு இந்த சாமியை நான் கும்பிடுறேன்னு சொல்லி கும்பிடுறது அது அல்ல. அதல்ல விசுவாசம். நீங்கள் இந்த ரட்சிப்பின் தேவனுடைய மகா பெரிய திட்டத்தையும் தேவனுடைய அன்பையும் புரிந்து கொண்டு
நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த பலியை விசுவாசித்து எனக்காக, என் பாவத்திற்காக மனுக்குலத்திலே இன்றைக்கு நான் ஒரு மனுஷனாக இன்று இருந்திருக்க முடியாது. ஆண்டவர் அன்றைக்கு ஆதாம் உயிரோடு வைத்ததுக்கு காரணம், அதன் மூலமாய் அந்த தேவ பக்தி உள்ள சந்ததியை கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறதனுடைய அந்த அந்த நோக்கம், அது தேவனுடைய அநாதி நோக்கத்துக்கு உட்பட்ட காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, காயினுடைய விஷயத்தில் வருவோம், ஆபேலுடைய விஷயத்தில் வருவோம். இப்போ வாசித்த வசனத்துக்கு வருவோம். அங்கே ஆதாம் அந்த கேட்ட விஷயம், அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அறிந்து கொண்டவன் ஆபேல், காயின் 2 பேரும் தேவ சமூகத்துக்கு வருகிறார்கள். ஆமென். எப்போவுமே 2 பேர் தேவ சமூகத்துக்கு வருகிறார்கள். ஆலயத்தில் 2 விதமான ஆட்கள் வருகிறார்கள். ஒருவன் ஆபேலை போல வருகிறான், ஒருவன் காயினை போல வருகிறான். ஒருவன் உண்மையான ரட்சிப்போடு மனம் திரும்புதலோடு வருகிறான், பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரை ஆராதிக்கிறான். இன்னொரு கூட்டம் என்ன செய்யறதுன்னு சொன்னால், ஏதோ காணிக்கையை செலுத்திவிட்டு கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமா, பெற்றுக்கொண்டு போகலாமா என்று வருகிறார்கள். அந்த ஒருத்தர் சொன்னார், சபைக்கு உள்ளால இருக்கிற நமக்கும் சபையில் வெளியே இருக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டார். அப்போ வெளியில் இருக்கிற ஆலயத்துக்கு வெளியே கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒய்எம்சியில் போனால் இருப்பாங்க வரிசையாக. ஆலயத்துக்கு வருடைய நோக்கம் என்ன? கர்த்தரை ஆராதிப்பதற்கு. கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துவான். நீ காயினை போல ஏதாவது கடவுட்ட கிடைக்கணும்னு சொல்லி வரக்கூடாது. விவசாயம் நல்லா இருக்கணும், இந்த காய்கறிகள் எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்தான் பாருங்க, அடுத்த முறை டபுளாக இருக்கணும், 10 மடங்கு பெரிதாக வரணும். இதை கேட்கறதுக்கு அல்ல வர வேண்டியது. கர்த்தரை என்ன செய்ய வேணும்? இரத்தத்தை சிந்தி மிருகத்தை கொண்டு வந்து பலி செலுத்தி, பாவங்கள் நான் செய்திருந்தால், ஆண்டவரே அதாவது பாவம் வந்திருக்கோம், தப்பு வந்திருக்கோம், மனுஷன் தானே, ஆதாம் இடத்துலேருந்து நான் பிள்ளைங்க, எங்கள் அப்பாவே இதை கீழ்ப்படியாமல் இருந்துச்சு, எங்கள் அப்பாவே பொறுப்பு இல்லாதவராக இருந்திருக்காரு, எங்கள் அப்பாவே பண்படுத்தாதவராக இருந்திருக்காரு, எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கிறாரு, என்கிட்டையும் தவறு இருந்திருக்கோம், நிச்சயமாக நான் தவறு செஞ்சுருப்பேன், உணர்த்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு முதல்ல பாவத்தை உணரணும். அல்லேலூயா. தேவாலயத்தில் வருகிற சமயத்து ஆராதனையில் முதல்ல செய்ய வேண்டிய பாவ உணர்வு. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் எதையாயிலும் தவறாக வாங்கியிருந்த நாளத்தினை என்ன செய்கிறேன்? திரும்ப செலுத்துகிறேன்னு சொன்னா பாருங்க. யாரு? சகேயு. தேவன் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, போதும், எரிச்சல் உண்டாகி, எரிச்சலாக இருப்பது உனக்கு நல்லது. அடுத்த வசனம் பாருங்க. முகநாடி வேறுபட்டது. சபையில் வந்து முகநாடி வேறுபட்டுரும். ஓ, இந்த சிஸ்டர் வந்துட்டாங்களா, என்னை விட ரொம்ப நல்ல சாரி கட்டியிருக்கிறாங்க, பார்த்தோன்னு முகநாடி என்ன செய்யும்? வேறுபட்டுரும். நல்ல பாட்டு பாடுது இந்த சிஸ்டர், முகநாடி என்ன செய்யும்? வேறுபட்டுரும். அப்போ இது எங்கன்னா, நீங்கள் அலுவலகத்தில் இல்லை, எங்கேயோ இல்லை, ஆராதிக்கிற சபையிலே தான் 2 கூட்டம். ஒரு கூட்டம் ஆபேல் கூட்டம், ஆபேலின் வம்சம் சந்ததி, தெய்வ பக்தி உள்ள சந்ததி. இன்னொரு சந்ததி, அது என்ன? தெய்வ பக்தி இல்லாத சந்ததி. அது ரட்சிப்பை அடிப்படையாக கொண்டு ஆராதனைக்கு வராத, ரட்சிப்பை பற்றி அறியாத, மனம் திரும்பாத, உலக பிரகாரமான சந்ததி. ஆவிக்குரியவளாய் மாறி ஆவிக்கேற்ற பலிகளை கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். எத்தனை பேர் விளங்கிக் கொள்றீங்க? அதைத்தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். நீ மாம்சத்துக்குரிய பொறாமையும் வஞ்சகத்தையும் எரிச்சலையும் உள்ளால வைத்துக்கொண்டு இங்கே வந்து அல்லேலூயா சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, இங்கே என்ன இறங்கும் தெரியுமா? அன்னைக்கு ஆபிரகாம் பலி செலுத்தின பொழுது என்ன இறங்கியது? பறவைகள் வந்து இறங்கியது. அக்கினி என்ன செய்யவில்லை? இறங்கவில்லை. அதே போல தேவன் அங்கீகரிக்காத ஆராதனை, தேவன் அங்கீகரிக்காத ஜெபங்கள் உண்டு, தேவன் அங்கீகரிக்காத காணிக்கைகள் உண்டு, தேவன் அங்கீகரிக்காத ஊழியம் உண்டு. அதனால கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற செய்ய வேண்டும் என்று வைராக்கியமாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் முதல்ல இதை சொல்லலை,
தேவனுடைய வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் எதை பெருக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றால் தெய்வ பக்தியுள்ள ஜனங்கள். வாசித்து பாருங்க நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 1:28 பல்கி பெருகி, நீங்கள் பல்கி பெருகுங்கள், பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. இதை போல சொன்னீங்க, பயன் உள்ளவளாக இருந்து என்ன செய்யுங்கள், பெருகுங்கள். நீங்கள் பயன் உள்ளவங்களாக இருக்கணும். பி ஃப்ரூட்ஃபுல். உங்கள் ஆராதனையில் பயனுள்ள ஆராதனை செய்யுங்க. காணிக்கை கொடுக்குறீங்களா, பயனுள்ள காணிக்கை, வீணான காணிக்கை கொடுக்கக்கூடாது. 10ல் அதாவது 1 கொடுக்கணும், அது 10 ரூபாயாக இருக்கணும். 10ல் 1 அப்படின்னா அந்த 10 ரூபாய் போல் 9 கொடுத்து 1 கொடுக்கலன்னா கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அது வீணாக போயிடும் அந்த காணிக்கை, அந்த தசம பாகம். அதே போல தான் ஒவ்வொரு காரியங்களிலேயும் நம்முடைய ஆராதனை வீணான ஆராதனையை போகக்கூடாது. நம்முடைய ஜெபம் வீணான ஜெபமாக போகக்கூடாது. என்ன, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டான், பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டான்னாரு. ஆகவே நம்ம வெயின் ரெப்படிஷன், ஜெபத்தில் வந்து வெயின் ரெப்படிஷன் இருக்கக்கூடாது, ஆராதனையில் வெயின் ரெப்படிஷன் இருக்கக்கூடாது. விளங்குதா? சும்மா வாயில் வர பெதற்றக்கூடாது. ஆகவே ஆராதனை வீணாக போய்விடக்கூடாது, ஜெபம் வீணாய் போய்விடக்கூடாது. ஆராதனைக்கு வந்தும் ஆசீர்வாதத்து போல சாபத்தை பெற்றுவிடக்கூடாது. கையில் வைத்து கேளுங்க, ஆண்டவரே ஆராதனைக்கு வந்த நான் சாபம் அல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய அங்கீகாரத்தை பெற்று உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து செல்ல வேண்டும். எப்பொழுது அது கிடைக்கும்னா, நம்ம எதுக்கு பயனுள்ளவங்க இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில் தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா! மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொன்னால் தெய்வ பக்தி. ஆலயத்துக்கு வரோம், ஆராதனைக்கு வருகிறோம், எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? தெய்வ பக்தி. தெய்வ பக்தி அடிப்படையாய் நீங்கள் வைத்து செய்யாமல் நீங்கள் எதை செய்தாலும் அது அங்கீகரிக்கப்படாது. ஆகவே ஆலயத்துக்கு வர்றீங்க, காணிக்கை குடிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, இது எல்லாத்துக்கும் தெய்வ பக்தி அடிப்படையாக இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வந்து நீங்கள் பயனுள்ள ஆட்களாக, பயனுள்ள விதத்தில் ஸ்தோத்திரத்தை பண்ணுறீங்க, துதியை பண்ணுறீங்க, ஆராதனை பண்ணுகிறீர்கள், பாடல் பண்ணுறீங்க, அதன் மூலமாக உங்களுடைய தெய்வ பக்தி பெருகும். ஹல்லேலூயா! எது பெருகணும்? பிதாக்களை பார்க்கிலும் நீங்கள் பெருகுவீர்கள் சொன்னால் எதில் பெருகணும்? வீட்டில் உள்ள பொருட்கள் பெருகுவதல்ல, அதே போல் உங்களுடைய சொத்துக்கள் பெருகுவதல்ல, பொருளாதாரம் பெருகுவதல்ல, இன்னும் அது இதெல்லாம் பெருகுவது எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் தெய்வ பக்தி அதுதான் பிரதானமாய் உங்களிலே பெருக கடவது. அதிலே பெருகுவீர்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. அதான் முதல் தேவராஜ் நீதியின் தேடுங்கள். அப்போ இவைகள்லாம் உங்களுக்கு தெய்வ பக்தியை நீங்கள் லட்சியமாய் வைத்து அதிலே பெருகுவீர்கள் என்று சொன்னால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தெய்வ பக்தியில் பெருகணும், நான் தெய்வ பக்தியில் பெருகணும். அதுக்காக தான் ஆராதனை, அதுக்காக தான் வேத வாசிப்பு, அதுக்காக தான் ஜெபம். இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். தெய்வ பக்தி நமக்குள்ள பெருகிறதுக்கு பயனுள்ள விதத்தில் நாம் என்ன செய்யணும்? காரியங்களை பி ஃப்ரூட்ஃபுல் டு டூ வாட் எவர் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த காட்லி லைஃப். தெய்வ பக்தியான வாழ்க்கைக்கென்று எது உபயோகமாக என்னென்ன செய்ய முடியுமோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் பயனுள்ள விதத்தில் நாம் செய்ய வேண்டும். அடுத்தது, தெய்வ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதற்காக, தெய்வ பக்தி உள்ள ஜனத்தை நாம் என்ன செய்வதற்காக? பெருக செய்வதற்காக, தெய்வ பக்தி உள்ள ஜனத்தை நாம் உண்டாக்குவதற்காக என்ன செய்யணும்? நாம் பயனுள்ள காரியங்களை செய்யணும். என்ன பயனுள்ள காரியம்? சுவிசேஷம் சொல்லுங்க, சாட்சியா ஜீவிங்க, பயனுள்ள காரியங்களை செய்யுங்க. சும்மா வந்து உட்கார்ந்துட்டு தேவையில்லாம் பிரச்சனை பண்ணிட்டு போகாமல் தெய்வ பக்தி உள்ள சந்ததி என்ன செய் பெரும்படிக்குத்தானே. அதுக்காக தான் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினா. அந்த திட்டம் தோல்வி அடையவில்லை. நீங்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தரை கூப்பிடுகிறதான ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினார்.
5ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் தெய்வ பக்தியுள்ள ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்பினார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். தெய்வ பக்தி இல்லாத ஜனத்தை கர்த்தர் அழித்தார். 6ஆம் அதிகாரத்தை இன்னும் படிக்கும் பொழுது தெய்வ பக்தி உள்ள ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவர்களை கர்த்தர் பெருகச் செய்தார். தெய்வ பக்தி உள்ள சந்ததி அங்கிருந்து உருவாக்கினார். அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன செய்தார்? ஆபிரகாமை ஆண்டவர் எழும்ப பண்ணி ஆபிரகாமை தெய்வ பக்தி உள்ளவனாக மாற்றினார். தெய்வ பக்தி உள்ள சந்ததியை அவனிலிருந்து கர்த்தர் தோன்ற பண்ணார், பெருக பண்ணினார். இதுதான் நாம் வேதாகமத்தில் படிக்கிற விஷயங்கள். தெய்வ சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி சொல்லுவோம், நான் தெய்வ பக்தியில் பெருகணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஒரே ஒரு லட்சியம்தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களை கர்த்தர், உங்களை என்னையும் கர்த்தர் படைத்து எதிர்பார்த்து கொண்டிருப்பது தெய்வ பக்தியிலே பெருகுகிறோமா? தெய்வ பக்தியிலே பெருகுகிறோமா? கர்த்தர் சொல்லுங்க, பிதாக்களை பார்க்கிலும் பெருகுவீர்கள். ஆமென். உண்மையா கைகளை வைத்து ஒரு நிமிஷம் உண்மையா ஜெபம், எனக்கு தெய்வ பக்தியை தாங்கப்பா. தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து நான் பலனை மறுதலிக்கிறவனாய் ஜீவித்துக் கொண்டிருக்கேன். பலன் இல்லப்பா. அல்லேலூயா சொல்றேன், ஆமென் சொல்றேன். பைபிள் கையில வச்சிருக்கேன், ஆலயத்துக்கு வருகிறேன், எல்லாம் செய்கிறேன், நான் ஜெபம் நடத்துகிறேன், ஊழியம் செய்கிறேன். இதெல்லாம் வேஷமாக இருக்கிறது. உண்மையா என் வாழ்க்கையில தெய்வ பக்தி பெருகலப்பா. தெய்வ பக்தி பெருகவில்லை. தெய்வ பக்தியில நான் பெருகும்படியாய் நீர் கர்த்தாவே உதவி செய்வீராக. அதற்கென்று என்னை ஒப்புக்கொடு. நான் அதற்கென்று பயனுள்ள காரியங்களை செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஆட்கள் கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே பயனுள்ள காரியங்களை நான் செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஓ ஹல்லேலூயா சொல்லுங்க. தெய்வ பக்தி உள்ள ஜனத்தை நான் ஆண்டவரே இந்த தேசத்திலே நிரப்பும்படியாக, தேசத்துக்கு ஜனங்கள் எல்லாம் தெய்வ பக்தி உள்ள ஜனங்களாக அவர்கள் பெருக வேண்டும். அதற்காக நான் பயனுள்ள காரியங்களை செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். கரங்களை சொல்லுங்க, நான் பயனுள்ள காரியங்களை, நான் பக்கத்து வீட்டுக்கு போனாலும் சரி, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கு போனாலும் அந்த விதமாகவே நான் பயனுள்ளவனாய் இருந்து தெய்வ பக்தி உள்ள ஜனம் பெருகுவதற்காக ஆண்டவரே நான் பிரயாசப்படுவேன், பாடுபடுவேன். ஓ ஹல்லேலூயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே. கரைகளை உயர்த்தி சொல்லுமா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. சொல்லுவோமா, இந்த உடலும் உமக்காக நான் பயன்பட என் உள்ளத்தை, உடலை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆராதனை ஆராதனை நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை
தேடி உம்மை கூப்பிட வந்திருக்கிறோம்ப்பா. இந்த பரிசுத்த நாளில், நீர் ஏற்படுத்தின நாளில் உம்மை ஆதாம் ஏவாள் அவர்கள் அன்றைக்கு கூப்பிட்டார்கள், தேடினார்கள். நீர் வந்து தோட்டத்தில் இறங்கி வந்து உலாவி நீர் ஆண்டவரே, உடைய பிரசன்னம் அந்த தோட்டத்தில் இருந்தது. பாவம் செய்தார்கள், உடைய பிரசன்னத்தை விட்டு விலகினாலும் நீர் அவர்களை மறக்கவில்லை. தெய்வ பக்தி உலகத்தில் உண்டாயிருக்கவும், தெய்வ பக்தி உள்ள ஜனங்கள் இந்த உலகத்தில் உண்டாயிருக்கவும், கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் கொண்டிருந்த அந்த தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படியா இன்றைக்கும் கர்த்தாவை நீர் சபையின் மூலமாய் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதை உடைத்து நிர்மலமாக்குவதற்காக பிசாசு எந்த வஞ்சங்கள் எடுத்தால், எத்தனை ஆண்டவரை ஆபேல்களை கொன்றாலும், எத்தனை விதமாய் சூழ்ச்சியாக அழிவுகளை சபைக்கு ஏற்படுத்தினாலும், தேவஜனத்துக்கு ஏற்படுத்தினாலும், ஊழியர்களை அழித்தாலும், ஊழியங்களை கெடுத்தாலும், உம்முடைய நோக்கம் திட்டம் நிறைவேறுவதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வ பக்தி உள்ள சடங்களை கர்த்தர் ஒரு நாளிலே சேர்த்து கொள்ளும்படி வரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்து மக்கள் எல்லாரும் கர்த்தாவே எங்கள் மூலமாய் தெய்வ பக்தி உள்ள ஜனங்கள் சந்ததியாய் பெருக நாங்கள் பயனுள்ள பாத்திரமா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதுக்கென்று கர்த்தாவே நாங்கள் ஆபேலை போல எங்கள் ஜீவனையும் கொடுப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.